டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. முதலமைச்சரான பின் கரூர் சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் இந்த கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிய பின் தற்போது அந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு வெளியே வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் உள்ள வாங்க சார். எங்க சிஎம் கார் எங்க காணோம்? கையா இருக்கானா? வரும். முதலமைச்சராக கரூருக்கு முதல் பயணம் மேற்கொண்டு தன்னுடைய அரசியல் மற்றும் அரச நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு கரூரிலிருந்து முதலமைச்சர் புறப்படக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். இப்போ இணையக்கூடிய நேர்களுக்கு டுடே இஸ் எ வெரி பிக் டே. 285 நாட்களுக்கு பிறகு கரூர் சென்றார் முதலமைச்சர். இன்றைக்கி ஆஸ் வி ஸ்பீக் கரூரில் தான் இருக்கிறார். நேரலை காட்சிகளை கரூர்லேருந்து பார்க்குறீங்க. ஒரு ரோட் ஷோ போல் அவர் போகிற இடமெல்லாம் சாலையில் எல்லா மருங்கிலும் மக்கள் பெருமளவில் அவருக்கு வரவேற்பு கொடுத்த காட்சிகளை காலையிலேருந்தே நம்ம பார்த்தோம். திருச்சி விமான நிலையம் வந்தடைந்த முதலமைச்சர் சாலை மார்க்கமாக கரூர் சென்றவர் கரூரில் அரசியல் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்துடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஒரு நீண்ட உரை ஆற்றினார். அதில் நிறைய ஃபயரி காம்பனன்ஸ் இருந்ததை பார்த்தோம். திராவிட முன்னேற்றக் கழகத்தை கடுமையாக தாக்கி அவருடைய பேச்சு, தன்னுடைய ஆட்சியை பற்றி பேசியது, கரூர் சம்பவத்தை பற்றி பேசி கரூர் துயரச் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடைய நினைவாக ஒரு நினைவு சின்னத்தையும் கரூரில் எழுப்ப போகிறோம் அப்படின்னும் பேசினார் முதலமைச்சர். திராவிட முன்னேற்றக் கழகம், அங்கங்கே அதிமுக இவற்றையெல்லாம் அட்டாக் செய்தவர் தன்னுடைய அரசியல் உரையை முடித்து கொண்டு கரூரில் இருக்கக்கூடிய சர்க்கியூட் ஹவுஸுக்கு சென்று அங்கு காவல்துறையுடைய அரச அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டவர். அங்கு சற்று ஓய்வு எடுத்துக்கொண்டு கரூர் ஆட்சியர் அலுவலகத்தில் 2 நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டார். ஒன்று
கரூர் துயரச் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்கள் இருக்காங்க இல்லையா, அதில் அரசு பணி பெறத்துக்கு தகுதியுடைய ஒரு 31 பேரை கண்டறிந்து அவங்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்த பணி நியமனங்கள் பல்வேறு துறைகளில் எல்லா பயனாளிகளும் கரூர்லேயே பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறாங்க. கல்வித்துறையிலேருந்து ஊரக உள்ளாட்சி துறையிலிருந்து பல துறைகளில் இந்த பணி நியமனங்கள் வெவ்வேறு நிலைகளில் அவங்களுக்கு வழங்கப்பட்டதை நம்ம பார்த்தோம். அதே போலவே தோல் அல்லாத ஒரு காலணி தொழிற்சாலைக்கான அடிக்கல் நாட்டலையும் தொடக்கத்தையும் முதலமைச்சர் செய்து வைத்தார். ஒரு 1700 கோடி ரூபாய் செலவில் ஒரு 13,000க்கு மேற்பட்டோர் வேலைவாய்ப்பு பெறத்துக்கான இந்த திட்டமும் கூட செயல்படுறதுக்கான தொடக்கலை முதலமைச்சர் செய்து இன்று தன்னுடைய அரசியல் நிகழ்வு, அரச நிகழ்வு எல்லாத்தையும் முடித்துக்கிட்டு சாலை மார்க்கமாக திருச்சி புறப்பட்டு செல்கிறார். அவர் போகிற வழியெல்லாம் எப்படி வந்த வழியில் பெருங்கூட்டம் இருந்ததோ போகிற வழியிலையும் அவரை பார்க்கறதுக்கு சாலையில் இருமருங்கிலும் மக்கள் கூடியிருக்கு. காவல்துறையினர் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் மட்டும் இந்த காவல் பணியாளர்கள் மட்டும் ஒரு 6500 போலீஸார் ஈடுபட்டிருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ரொம்ப நேர்த்தியாக இது செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த முறை பெரிய விமர்சனம் ஏற்பட்டது இல்லையா, அப்போ ஒரு உச்ச நட்சத்திரம் அரசியல் தலைவர், ஆனால் இன்றைக்கி அரசு தலைவராக வந்திருக்கிறார். ஆட்சியின் தலைவராக முதலமைச்சராக இந்த நிகழ்வில் பங்கு கொள்ள வந்திருப்பது அப்படிங்கிறது பல வகைகளில் எதிர்பார்ப்பை எகிரச் செய்தது. வழக்காடு மன்றங்களுக்கு பல்வேறு வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில், உயர்நீதிமன்றத்தில் இந்த நிகழ்வு சார்ந்த வழக்குகள்லாம் வந்தாலும் கூட எந்த தடையானையும் வரவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். அரசு பணி கொடுப்பது தொடர்பாக கூட இன்றைக்கி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணை நடைபெற்று எந்த தடையும் உயர்நீதிமன்றம் விதிக்கலை என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ சாலை மார்க்கமாக ஹைவேஸில் முதலமைச்சருடைய வாகனம் பாதுகாப்பு படைப்பு சூழ பறக்கக்கூடிய காட்சிகளை திரையில் பார்க்கின்றோம். அடுத்து அவருடைய டெஸ்டினேஷன் திருச்சி ஏர்போர்ட். திருச்சி ஏர்போர்ட்லேருந்து சென்னை வந்தடைகிறார். இன்று மாலையே தனி விமானம் மூலம் சென்னை வந்தடைகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். இது பல வகைகளில் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா நிறைய அரசியல் நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் ஆன பிறகு அவர் பங்கு கொள்ளலை. ஒரு சில நிகழ்ச்சிகளில் தான் உரையாற்றியிருக்கிறார் என்பதே குறிப்பிடத்தக்கது. அவர் முதலமைச்சர் ஆன பிறகு ஆற்றிய முதல் அரசியல் உரை என்பது திருச்சி கிழக்கு தொகுதிக்கு சென்று அங்கே வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்து பேசிய உரை. அதில் தான் நிறைய அரசியல் கருத்துக்களை பதித்து பேசினார். அதுக்கு பிறகு அப்படின்னு பார்த்தா ஆளுநர் உரை மீது நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தில் முதலமைச்சருடைய பதிலுரையில் அரசு சார்ந்த நிறைய கருத்துக்கள் இருந்தாலும் கூட நிறைய அரசியல் விமர்சனங்களும் இருந்தது. அது நடந்து சில வாரங்கள் ஆகுது. இப்போது அரசு பயணமாகவும் அதே போல் அரசியல் பயணமாகவும் கரூரில் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டிருக்கிறார். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.